வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சாரம் பகுதியில் வீடு வீடாக வாக்கு சேகரிப்பு. பம்பரம் விளையாடி மகிழ்ந்த ஜோஸ் சார்லஸ் மார்டின். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று தாம் போட்டியிடும் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். அப்போது அப்பகுதி மக்கள் அவருக்கு மலர்கள் தூவி ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். மேலும் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களித்து உங்களை வெற்றி பெற செய்வோம் என்று உறுதியளித்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் பம்பரம் விளையாடி கொண்டிருந்த சிறுவனை பார்த்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவரிடமிருந்து பம்பரத்தை வாங்கி சிறுவர்களுடன் இணைந்து விளையாடி மகிழ்ந்தார். இந்த நிகழ்வு அங்கிருந்த மக்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தணிகைவேல் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளுடன் காமராஜர் நகர் தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுடன் நடைபெற்றது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தணிகைவேல் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் நிர்வாகிகளுடன் காமராஜர் நகர் தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுடன் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தலைவர்கள் கலந்து கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என உறுதிமொழி கூறப்பட்டது. அதிகாலையில் வாக்கிங் சென்றபடியே வாக்கு சேகரிப்பு. காமராஜர் நகர் தொகுதி ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதிய அணுகுமுறை. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகரில் உள்ள பூங்காவில் வாக்கிங் சென்றார். அப்போது காலையில் நடைப்பயிற்சிக்கு வந்திருந்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் அவரை சந்தித்து நேரில் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அவருடன் சிலர் நெருக்கமாக பேசியும் தொகுதி தொடர்பான தங்கள் எதிர்பார்ப்புகளை பகிர்ந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் பொதுமக்களுடன் அன்பான உரையாடிய அவர் தேர்தலில் தமக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அதே நேரத்தில் மக்களின் தேவைகள் மற்றும் குறைகளை நேரடியாக அறிந்து கொள்ளும் முயற்சியாக இந்த சந்திப்பு அமைந்தது. வீடுதோறும் சென்று வாக்கு சேகரிப்பதை தாண்டி மக்கள் இயல்பாக கூடும் பூங்கா, தெருக்கள், சந்தைகள் போன்ற இடங்களில் நேரடியாக சந்தித்து ஆதரவு கோரும் புதிய முறையை அவர் கடைபிடித்து வருவது அவரது பிரச்சாரத்திற்கு ஒரு தனித்துவத்தை அளிக்கிறது. இந்த அணுகுமுறை மூலம் பொதுமக்களுடன் நெருக்கமான உறவை உருவாக்கும் முயற்சியில் அவர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். காமராஜர் நகர் தொகுதியில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். காமராஜர் நகர் தொகுதியில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் இன்று அதிகாலை தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். காலை உணவாக ரெயின்போ நகர் பகுதியில் உள்ள சாலையோர கடையில் சாதாரண மக்களுடன் சேர்ந்து உணவு உட்கொண்டார். அதனைத் தொடர்ந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதி மக்களுடன் நெருக்கமாக கலந்துரையாடிய அவர் அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்தார். இந்த எளிமையான அணுகுமுறை பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. தொடர்ந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை உற்சாகமாக மேற்கொண்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி சாதனைகளை கூறி வள்ளலார் நகரில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வி.பி. சிவக்கொழுந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். இவர் தற்போது தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வள்ளலார் நகர் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லாஜக மற்றும் கூட்டணி கட்சியினர்களுடன் வீடு வீடாக சென்று அவர் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் அவர் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வாக்காளர்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கி ஜக்கு சின்னத்தில் ஓட்டு போடும்படி கேட்டுக்கொண்டார். அப்போது முதல்வர் ரங்கசாமியின் பல்வேறு திட்டங்களை வாக்காளர்களிடம் எடுத்து கூறினார். பல இடங்களில் ஆரத்தி எடுத்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் பொதுமக்கள் வரவேற்பளித்தனர். ஜக்கு சின்னத்திற்கு ஓட்டு போடும்படியும் முதல்வர் ரங்கசாமி
ரங்கசாமியை வாழ்த்தியும் கூட்டணி கட்சியினர் கோஷங்களை எழுப்பினர். இதில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர்கள் VPS ரமேஷ்குமார், NR காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர்களின் நிர்வாகிகள், மகளிர் அமைப்புகளின் நிர்வாகிகள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவரும் தங்கள் கட்சி கொடிகளை ஏந்தியபடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். காலாப்பட்டு பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஷாஜகான் தீவிர வாக்கு சேகரிப்பு. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு காலாப்பட்டு தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தீவிரமாக வாக்கு சேகரிப்பு மேற்கொண்டார். வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைகள் மற்றும் நலத்திட்டங்களை விளக்கி வாக்குகளை கோரினார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது கட்சி நிர்வாகிகள் மற்றும் உள்ளூர் செயற்பாட்டாளர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு ஷாஜகானுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தனர். பெண்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் அவரை உற்சாகமாக வரவேற்று ஆதரவு தெரிவித்தனர். மேலும் தொகுதி வளர்ச்சிக்காக தனது திட்டங்களை எடுத்துரைத்த அவர் பொதுமக்களின் கோரிக்கைகளையும் கவனமாக கேட்டறிந்தார். புதுச்சேரியில் ஏப்ரல் 9 நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முதலியார்பேட்டை தொகுதியில் அமைச்சர் ஜான்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பு. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் NDA கூட்டணி சார்பாக போட்டியிடும் அமைச்சர் ஜான்குமார் வேல்ராம்பட்டு, ஏரிக்கரை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் ஆதரவு கோரினர். வாக்காளர்களை நேரில் சந்தித்த அமைச்சர் ஜான்குமார் கடந்த காலங்களில் செய்யப்பட்ட வளர்ச்சி பணிகள் குறித்து எடுத்துரைத்ததுடன் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் பற்றியும் விளக்கினார். பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வின் போது பெண்கள், முதியவர்கள் உள்ளிட்ட பலரும் உற்சாகமாக வரவேற்பும் ஆதரவும் தெரிவித்தனர். இதனால் முதலியார்பேட்டை தொகுதியில் தேர்தல் சூழல் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறது. இந்திரா நகர் தொகுதியில் NR காங்கிரஸ் வேட்பாளர் AKD ஆறுமுகம் தீவிர வாக்கு சேகரிப்பு. புதுச்சேரி இந்திரா நகர் சட்டப்பேரவை தொகுதியில் NR காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் AKD ஆறுமுகம் தேர்தலை முன்னிட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதிக்குட்பட்ட ஐயங்குட்டிப்பாளையம் மற்றும் சப்தகிரி கார்டன் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் ஆதரவு கோரினார். வாக்காளர்களை நேரில் சந்தித்த அவர் கடந்த காலத்தில் செய்யப்பட்ட வளர்ச்சி பணிகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விளக்கினார். மேலும் தொகுதியில் நிலவும் அடிப்படை வசதி குறைகள், குடிநீர், சாலை உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து பொதுமக்களிடம் நேரடியாக கேட்டறிந்து அவற்றை தீர்க்க உறுதியளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வின் போது பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் ஆர்வமுடன் வரவேற்று ஆதரவு தெரிவித்தனர். இதனால் இந்திரா நகர் தொகுதியில் தேர்தல் சூழல் நாளுக்கு நாள் பரபரப்பாக மாறி வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சி ஆதரவு தெரிவித்தது. புதுச்சேரி மாநிலத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சி ஆதரவு தெரிவித்தது. மதவாத பாஜகவை வீழ்த்த மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி அடைவார்கள். இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. தேர்தல் பணிக்குழு தலைவர், மாநில அமைப்பு செயலாளர் மாயவரம் J. அமீன் தலைமையில் மாநில செயலாளர் முஸ்தாக்தீன், தைக்கால் முபாரக், புதுச்சேரி மாவட்ட தலைவர் சஹாபுதீன், மாவட்ட செயலாளர் ராஜ் முகமது, குதுரதுல்லா, மாவட்ட பொருளாளர் ஷேக் தாவூத், காரைக்கால் மாவட்ட செயலாளர் சர்புதீன், மாவட்ட துணை செயலாளர் அஷ்ரப் அலி, முன்னாள் மாவட்ட பொருளாளர் அபிப் ரகுமான், SMI மாவட்ட செயலாளர் கமல் சாதிக் மற்றும் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். மறைந்த பாஜக மாநில பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது.
புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கணுவாப்பேட்டை பகுதியில் மறைந்த பாஜக மாநில பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது இல்லம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த செந்தில்குமரனின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மறைந்த செந்தில்குமரனின் துணைவியார் புனிதா செந்தில்குமரன் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த செந்தில்குமரனின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் ஒவ்வொருவராக செந்தில்குமரனின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து செந்தில்குமரனின் ஆதரவாளர்கள் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புனிதா செந்தில்குமரன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செந்தில்குமரனின் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். அன்னதானத்தை வழங்கிய நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செந்தில்குமரன் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிவராந்தகம் பகுதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திமுக வேட்பாளர் ரங்கனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிவராந்தகம் பகுதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திமுக வேட்பாளர் ரங்கனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுவை மாநிலத்தில் 9/4/2026 அன்று நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தங்களின் தொகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் மங்களம் தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திமுக கழக வேட்பாளர் ரங்கன் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிவராந்தகம் பகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு தொகுதியில் உள்ள மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் கிராம பெரியவர்கள் உதவியுடன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வாக்குகளை வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முதலமைச்சர் ரங்கசாமியின் சாதனைகளை எடுத்து கூறி ஏம்பலம் தொகுதியில் ஜக்கு சின்னத்தில் வாக்கு கேட்டு மோகன்தாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். முதலமைச்சர் ரங்கசாமி ஆசி பெற்று ஏம்பலம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் மோகன்தாஸ் ஜக்கு சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்து வருகிறார். மேலும் மூத்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு எதிர்க்கட்சி நிர்வாகிகளையும் முக்கிய பிரமுகர்களையும் சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி அரசின் சாதனைகளையும் தேர்தல் வாக்குறுதிகளை கூறி தீவிரமாக ஓட்டு கேட்டு வருகின்றார். குடும்ப தலைவிக்கு ஊக்கத்தொகை ரூபாய் 2500 உயர்த்தியது, ரேஷன் கடையில் தரமான அரிசி தொடர்ந்து வழங்குதல், ஆதிதிராவிடர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் குடும்பத்திற்கு வீடு கட்டும் திட்டம் 7 லட்சம் 5 லட்சம் என உயர்த்தியது போன்ற திட்டங்கள் முதலமைச்சர் ரங்கசாமி செய்த சேவைகளை பட்டியலிட்டனர். மேலும் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, விவசாய நிலங்களுக்கு நீர்ப்பாசன வசதி உள்ளிட்டவைகளை முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார். இதுபோன்று மக்கள் நலப்பணிகளை தொடர வேண்டுமென்றால் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களியுங்கள். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் முதல்வர் ரங்கசாமியின் ஆட்சி அமைய வேண்டும் என மக்கள் விரும்புகின்றனர். ஏம்பலம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளரான மோகன்தாஸுக்கு ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்க மக்கள் ஆர்வமுடன் உள்ளனர் என்றார். வாக்கு சேகரிக்கும் போது ஏம்பலம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ராதாகிருஷ்ணன், நிர்வாகி பலராம் கவுண்டர், தொழிலதிபர் குமரேஸ்வரன், பாஜக சிவக்குமார், அதிமுக இதயக்கனி சண்முகம் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பலர் விலகி என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைத்து கொண்டு ஜக்கு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். இன்று கிரும்பாம்பக்கம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் ரத்தினவேலு, ஜெயபாலு, அன்பரசன், ராமதாஸ், சுதர்சன், முருகன், பார்த்திபன், பிரகாஷ், ஊர் முக்கிய பிரமுகர்கள் ராமலிங்கம், தேவநாதன், அருணாச்சலம் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றிருந்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தநத்தம் பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் கை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
புதுச்சேரி மாநிலம் சட்டப்பேரவைத் தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதியன்று நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தநத்தம் பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் கை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் குமாரபாளையம் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தாமரை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதியன்று நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குமாரபாளையம் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தனது ஆதரவாளர்களுடன் தாமரை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக அமைச்சர் நமச்சிவாயத்தை வரவேற்கும் விதமாக அமைச்சருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கும் விதமாக ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் பாஜக கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜயலட்சுமி ஜெயக்குமார் அரியாங்குப்பம் பகுதியில் வீடு வீடாக சென்று கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு வாக்கு சேகரித்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிடும் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் முக்கியஸ்தர்களை நேரில் சந்தித்து தனக்கு ஆதரவு அளித்து வாக்களிக்குமாறு கோரிக்கை வைத்தார். தொடர்ந்து நேற்று மாலை அரியாங்குப்பம் மாதா கோவில் வீதி மற்றும் அரியாங்குப்பம் நகர் பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் நேரடியாக சென்று கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதியின் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் உடன் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பாகூர் சட்டமன்ற தொகுதியில் தாவேக கட்சி சார்பில் போட்டியிடும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு கோரி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு கட்சியினர் போட்டியிட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் பாகூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு கிராம தலைவர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளை நேரில் சந்தித்து ஆதரவு கோரி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் உச்சமேடு, வாய்க்கால் ஓடை, காட்டுக்குப்பம், புதுநகர் ஆகிய பகுதிகளில் உள்ள முக்கிய தலைவர்களை நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் விசில் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் இப்பகுதியைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் உடன் இருந்தனர். வீடுதோறும் ஆரத்தி, மலர் தூவி உற்சாக வரவேற்பு. காமராஜர் நகர் தொகுதியில் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பெருகும் ஆதரவு. காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் 2வது தெரு பகுதிகளில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வீடுதோறும் சென்று தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தனது சின்னமான தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். அப்போது அப்பகுதி மக்கள் மலர்கள் தூவி ஆரத்தி எடுத்து அவருக்கு உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். மேலும் உங்களை வெற்றி பெற செய்வோம், எங்கள் தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக மாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். இதற்கு பதிலளித்த ஜோஸ் சார்லஸ் மார்டின், நிச்சயமாக காமராஜர் நகர் தொகுதியை ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவேன் என வாக்குறுதி அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் பாஜக மாநில துணைத் தலைவர் அஸ்வின், LJK பொதுச் செயலாளர் சுரேஷ், பிரபாகரன், பரப்புரை பொதுச் செயலாளர் தாடி பாலாஜி, காமராஜர் நகர் தொகுதி பூத் பொறுப்பாளர் சுரேஷ், கங்கா, மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர் ராகினி, பூத் தலைவி மீனாட்சி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சண்முகாபுரத்தில் திமுக வேட்பாளர் வடிவேல் நிர்வாகிகளுடன் இணைந்து
வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதியில் திமுக வேட்பாளர் வடிவேல் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட சண்முகாபுரம் பகுதியில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். தொடர்ந்து திமுக தொகுதி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது பொதுமக்களை நேரில் சந்தித்து திமுக அரசின் சாதனைகள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை விளக்கி ஆதரவு கோரினார். மக்களும் ஆர்வத்துடன் வரவேற்று தங்கள் குறைகளை முன்வைத்து தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரிக்கு என்று தனி கல்வி வாரியம் மற்றும் பல வருடங்களாக பூட்டி கிடக்கும் நியாய விலை கடைகளை திறக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை அரசியல் கட்சிகள் தங்களது தேர்தல் அறிக்கையில் சேர்க்க வேண்டும் என்று மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 10 முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த இயக்கத்தின் பொதுச் செயலாளர் முருகானந்தன், மாநிலத்தில் அதிகரித்து வரும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க POCSO சட்டம் மற்றும் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். காவல்துறையில் லாக்அப் சித்திரவதைகளை தடுக்க அனைத்து நிலையங்களிலும் CCTV கேமராக்கள் பொருத்துவதை உறுதி செய்ய வேண்டும். சிறுபான்மையினர் ஆணையம், குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் மற்றும் ஆதிதிராவிடர் ஆணையங்களை உடனடியாக உருவாக்க வேண்டும். புதுச்சேரியில் மாணவர்களுக்கு ஏற்படும் நெருக்கடியை தவிர்க்க மாநிலத்திற்கென தனி கல்வி திட்டத்தை கொண்டு வர வேண்டும். பல ஆண்டுகளாக முடங்கி கிடக்கும் ரேஷன் கடைகளை திறந்து அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும். புதுச்சேரி மக்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய அரசியல் கட்சிகள் இந்த அம்சங்களை தங்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் சேர்க்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பிரச்சாரம் மேற்கொண்டபோது ரெயின்போ நகர் பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் LJK இளைஞர் அணி துணைத் தலைவர் ஜாகிர் உசேன் தலைமையில் LJK தலைவர் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தனர். இதனைத் தொடர்ந்து வெற்றி சின்னமான தர்பூசணி வடிவில் கேக் வெட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் பிரகாஷ், யுவராஜ், ராஜேஷ், கார்த்தி, முரளி, கவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.